Hi friends, good morning. Previous video வந்து பாத்தீங்க அப்படினா soil moisture monitoring அந்த கான்செப்ட்டுக்கான block diagram, abstract அதே மாதிரி code simulation எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படினா rain water reduction இந்த கான்செப்ட் பத்தி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த YouTube சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்க அப்படினா கீழ இருக்க ரெட் கலர் ஐகானை பிரஸ் பண்ணி subscribe பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்பதான் நம்ம YouTube சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே, இந்த கான்செப்ட் எதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் கான்செப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெயின் டைமில் வந்து லைன் கம்பிலாம் அறுந்து விழுகுது. ஓகே, இந்த கான்செப்ட் வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஸ்டோரியாக சொல்கிறேன். இப்போ வந்து லைன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மழை காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைன் கம்பி வந்து அறுந்து கீழே விழுந்துச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு வந்து கரண்ட் வந்து ஃபாஸ்ட் ஆகிட்டு இருக்கும். அதில் வந்து நம்ம காலில் வச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக வந்து கரண்ட் பாஸ் ஆகி நம்ம ஹியூமன் டெத் ஏற்பட கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த உயிர் சேதத்தை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், அந்த ரெயின் ட்ராப் சென்ஸை யூஸ் பண்ணி ரெயின் ட்ராப் வந்துச்சுனாவே என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக வந்து லைன் டிரான்ஸ்ஃபார்மரை வந்து ஆஃப் பண்ண வைக்கலாம். அடுத்து இன்னொரு கான்செப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கிளாத்லாம் வந்து ட்ரை பண்ண வச்சு நம்ம என்ன பண்ண துணிலாம் துவச்சி என்ன பண்ணிருப்போம், மேலே மாடியில் வந்து காய போட்டிருப்போம். இல்லை மாடியிலையோ வீட்டுக்கு வெளியே அவுட்டோர்லேயே நம்ம வந்து காய போட்டிருப்போம். ஆனால் மழை வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு எப்போ வரும் என்னாங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. ஒரு சில சிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ மழை வரும் எப்போ மழை வராது அப்படின்னு நமக்கு சொல்லவே முடியாது. அப்படி மழை வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், வெளியே காய போட்ட துணிலாம் வந்து ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் என்ன ஆகும், மழை வந்து மறுபடியும் நமக்கு வெட்டு இதுக்கு போயிடும். ஓகே, அப்போ அதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி ரெயின் ட்ராப் சிஸ்டம் வந்து நம்ம ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெயின் ட்ரான்ஸ்ஃபார்மரில் வந்து ரெயின் டிரெக்ட் ஆனாலும் என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணலாம். அதே மாதிரி வீட்டில் வந்து நம்ம கிளாத்து காய போட்டுருப்போம். அப்போ அவுட்டோரில் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம இன்டிமேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அவுட்டோரில் எப்போ மழை வருதோ அப்போ என்ன ஆகும், அந்த சென்சார் மூலம் பட்டு நமக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஓகே ரெயின் ட்ராப் ஆகுதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே நம்ம ஒரு பஸ் சிஸ்டம் வந்து இன்டிமேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அங்கேருந்து நமக்கு என்ன ஒரு பஸ்ஸை இன்டிமேட் ஆகும். அப்போ ஓகே இப்போ வந்து மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், போய் நம்ம கிளாத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அதுக்காக இந்த ரெண்டு கான்செப்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணலாம், இந்த கான்செப்ட் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இப்போ அப்ஸ்ட்ராக்ட் வந்து நான் படிக்கணும் பாருங்கள். டியூரிங் ரெய்னி சீசன்ஸ் சடன் ரெயின்ஃபால் கேன் கேஸ் ப்ராப்ளம்ஸ் லைக் வெட் கிளாத்ஸ், டேமேஜ்டு எலக்ட்ரானிக்ஸ் அண்டு அன்எக்ஸ்பெக்டட் வாட்டர் லீக்கேஜ் இன் ஹோம்ஸ். ஏன்னா சம் எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம் என்ன ஆகுது, டேமேஜ் ஆகுது. இப்போ மழை காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவி நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த இடி இடிக்கிறப்ப என்ன ஆகும், சம் டேமேஜஸ் வந்து ஏற்படும். அன்எக்ஸ்பெக்டட் வாட்டர் லீக்கேஜ் இன் ஹோம்ஸ், சம் வீட்டிலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து வாட்டர் லீக்கேஜ் இருக்கும். அப்போ அதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம், அவாய்ட் பண்ணலாம். மெனி பீப்புள் மே நாட் நோட்டீஸ் தட் ஸ்டார்ட் ஆஃப் ரெயின் ஆன் டைம். எப்போ ரெயின் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு ஒரு சிலருக்கு தெரியாது. எஸ்பெஷலி வென் தி ஆர் இன்டோர்ஸ் ஆர் ஸ்லீப். ஏன்னா இண்டோரில் வந்து நான் இருக்கேன், இல்லை ஸ்லீப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஒரு வேளை தூங்கிக்கிட்டு இருக்கேன். அப்படி தூங்கிட்டு இருக்கப்போ என்ன பண்ண முடியும், நமக்கு வந்து தெரியாது. அதை வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெயின் ட்ராப் சிஸ்டம் வந்து பண்ணணும். டு சால்வ் திஸ் an automatic reduction system helps to alert users immediately when rain begins. In this project raindrop sensor detect the presence of water droplets. ஓகே, ப்ரெசன்ஸில் வந்து என்ன பண்ணுங்க, வாட்டர் ட்ராப் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கோம். ட்ராப்லெட்ஸ் அண்ட் சென்ஸ் த சிக்னல் த அட்னகா 3 to 8 மைக்ரோகண்ட்ரோலர். when rain is detected the controller activates the relay driver buzzer alarm. ஓகே, ரிலே டிரைவர் என்ன ஆகிடும், பஸ்ஸில் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டோம். அண்ட் டிஸ்பிளேஸ் த ரெயின் ஸ்டேட்டஸ் அண்ட் 16x2 LCD ஆல் பவர்டு த்ரூ எ காமன் பவர் சப்ளை யூனிட், மேக்கிங் த சிஸ்டம் சிம்பிள், ஃபாஸ்ட் அண்ட் ஹைலி யூஸ்ஃபுல் டியூரிங் ரெயின்லி கண்டிஷன்ஸ். ஓகே, ரெயின்லி கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு இன்டிமேட் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான அப்ஸ்ட்ராக்ட் வந்து நான் கொடுக்குறேன். பிளாக் டயக்ராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் சப்ளை ஃபார் ஆல் யூனிட்ஸ். ஓகே, பவர் சப்ளை நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெயின் ட்ராப் சென்சார். ஓகே, ரெயின் ட்ராப் சென்சார் ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற ரியல் டைம் சென்சர்ஸ். அதில் அட்மெகா 3 to 8 டிரைவர் ரிலே 12 volt பஸ்ஸர் அலாரம். ஓகே, 12 volt பஸ்ஸர் அலாரம் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னா பஸ்ஸர் வந்து நமக்கு வந்து ரெயின் எப்போ ட்ராப் ஆகுதோ ரெயின் ட்ராப் ஆகுதோ அப்போ வந்து என்ன பண்ணுவோம், பஸ்ஸர் மூலமாக நம்ம இன்டிமேட் பண்ணுறோம். எல்சிடி டிஸ்பிளேல அவ்வளோ கரண்ட் ஸ்டேட்டஸ் ரெயின் டிடெக்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, அதோட அட்வான்டேஜஸ்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் ரெயின் டிடெக்ஷன் வித் ஏ குயிக் ரெஸ்பான்ஸ் சென்சார்ஸ், யூஸ்ஃபுல் அலர்ட் சிஸ்டம் ஃபார் ப்ரொடெக்டிங் கிளாத்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் விண்டோஸ், லோ காஸ்ட் அண்ட் ஈஸி டு இம்ப்ளிமெண்ட் ஃபார் பிகினர்ஸ். எல்சிடி டிஸ்பிளே ஷோஸ் ரியல் டைம் ரெயின் ஸ்டேட்டஸ், works 24/7 with very low power consumption, fully automatic system without human monitoring, helps in preventing water damage during unexpected rainfall. ஓகே, என்ன பண்ணலாம், வாட்டர் டேமேஜ் ப்ரிவெண்டிங் வாட்டர் டேமேஜ் எல்லாத்தையும் நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகே, அப்ளிகேஷன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் அண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ், பால்கனி ரெயின் அலர்ட். ஓகே, பால்கனியில் வந்து வாட்டர் ட்ராப் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து அலர்ட் பண்ணிக்கலாம். அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு அண்ட் இரிகேஷன் கண்ட்ரோல். இப்போ அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு வந்து என்ன பண்ணலாம், மாய்ஸ்டர் லெவல் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல மோட்டரை வந்து ஆன் பண்ணணுமா ஆஃப் பண்ண வேண்டாமா அப்படின்னு வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். வெதர் மானிட்டரிங் ஸ்டேஷன்ஸ். ஓகே, அதேமாதிரி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ஃபார் என்வாயர்மெண்டல் ஸ்டடீஸ். ஓகே, அந்த மாதிரி இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீன் ஹவுஸ் அண்ட் பிளான்ட் நர்சரிஸ்,
ஆட்டோமேட்டிக் விண்டோ ஆர் லூப் க்ளோசிங் சிஸ்டம். ஓகே, இதை வச்சு என்ன பண்ணி ஆட்டோமேட்டிக்காக லூப்பிங் க்ளோசிங் சிஸ்டம் வந்து நம்ம பண்ணிக்க முடியும். ஸ்மார்ட் ஹோம் ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட், இண்டஸ்ட்ரியல் ஸ்டோரேஜ் ஏரியாஸ் டு அவாய்ட் ரெயின் வாட்டர் என்ட்ரி. ஓகே, ஒரு ஸ்டோரேஜ் ஏரியாவில் வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து இப்போ இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஸ்டோரேஜ் நமக்கு என்ன பண்ணிப்பாங்க, நிறையா வந்து இப்போ தானியங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணக்கூடாது, தண்ணி வந்து போச்சு அப்படின்னா அது வேஸ்ட் ஆயிடும். அப்போ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.